அடுத்தால ராஜசேகர் பேச வரீங்க. பாயிண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு, பதில் கொடுக்கணும். ஏன்னா யோகிராம் சுத்குமாருக்கு யோகிங்கிற பட்டத்தை கொடுத்ததே டி.கே. சுந்தரேஷ் ஐயர் நம்முடைய ரமணாசன் தேர்ந்து அவர்தான் தமிழ் கற்றுக் கொடுத்தவர். இப்போ படித்தவர்கள் தான் அவர் யோகின்னு அடையாளம் கண்டு யோகிங்கிற பட்டமே கொடுக்குறாங்கிற பாயிண்ட். ட்ரூமன் கேலர் தான் இந்த காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலைன்னு 70 புத்தகம் எழுதினார். பகவானுக்கு தெய்வ குழந்தை என்கின்ற அடைமொழியை கொடுத்ததும் படித்தவர்கள் தான் என்கின்ற வாதங்கள் வந்திருக்கின்றன. இப்போது நம்முடைய தேவகோட்டையினுடைய தெய்வீக கவிஞர் ராஜு செட்டியார் அவர்கள் பதிலளிப்பார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராயா. வந்திருப்பவர் அனைவருக்கும் வணக்கம் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த இனிய காலை வேளையிலே பகவானை பற்றி ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்து அதில் என்னையும் தொங்க கொள்ள வாய்ப்பு தந்ததற்கு பகவானுடைய பெருங்கருணைக்கும் குரு அருளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்துணை நாள் உள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்களை அவருடைய பொற்பாதங்களில் சமர்ப்பித்து நேரடியாக தலைப்பட்டு வருகின்றேன். எனக்கு முன்னாடி பேசின ஜோதி வெங்கடாசன் பேசினாரு. பேசும்போது முதல்ல ஆரம்பத்திலே பொய்யோட பேரவர் ட்ரூமன் கேலர் 1960 இல்லை, அவர் புஸ்தகம் எழுதுனது 1972. அவர் 70 தான் பகவானை பார்க்கிறாரு. 71 அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது பகவானை பற்றி ஒரு ஆட்டோகிராஃபி எழுத சொல்லி. ஒரு 6 மாதம் பகவான் கூட இருந்து 72 புஸ்தகம் எழுதுகிறார். பகவானை பற்றி முதல் புத்தகம் அது மாற்ற கருத்து இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த லிஸ்ட் நிறைய இருக்குது. அதனால் 72 தான் பகவானுடைய திருவண்ணாமலை வாழ்க்கையில் 59 சாமி வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி வரிசையாக பார்ப்போம். இந்த தலைப்பு பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமாரை அடையாளம் கண்டு நடுவர்களே ஒரு சின்ன ஒரு பிராக்கில் சேர்த்துங்க. ஆரம்பத்தில் அடையாளம் கண்டுங்கிறது 1962 கிடையாது. ஏன்னா பகவான் இங்கே 59 திருவண்ணாமலை வந்தார். அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க 52 முன்னாடி. பட் பர்மனெண்ட்டாக வந்தது 59. ஸோ ஆரம்பத்திலே முதலிலே அடையாளம். இந்த ஆசிரமத்துக்கு பாதை இருக்கு. இந்த பாதையை அடையாளம் கண்டது ஃபர்ஸ்ட் பாதை போட்டவங்க தான். அடுத்த ஒரு தார் ரோடு போட்டிருப்பாங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் முதல் மண் ரோடு போட்டவும் முக்கியம். ஆரம்ப வார்த்தை என்னுடைய வீட்டு பிரம்மாஸ்திராரு, அதை நீங்கள் தூத்து கொள்ள வேண்டும். அடையாளம் கண்டு பெரிதும் போற்றியது பாமரர்களே, படித்தவர்களே. இந்த பாமரர்களுக்கு நான் தமிழ் அகராதில விளக்கம் பார்த்தேன். அறிவிலாம் இழிந்தோன் என்று இருக்கிறது. நிச்சயமாக அந்த எண்ணத்தில் இந்த தலைப்பை அவர்கள் கொடுக்கவில்லை. பட்டிமன்ற மரபுப்படி வேறு முரண்பட்ட கருத்துக்களை ஆராய வேண்டும். எனவே படித்தவர்கள் என்று வருவதனால் அதற்கு எதிர்மறையாக படிக்காதவர்கள் அல்லது குறைவாக படித்தவர்கள் என்றால் அந்த கருத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே சொல்லுகின்றேன். மேனுதா வேங்கடவனே குருநாதர் என்ற அந்த நிகழ்ச்சியின் நாயகனான கிருஷ்ணகிரி ஐயா பெருமாள் ராஜ கவிஞர் அவர்கள், நம்முடைய ஆசிரமம் முன்னாள் ட்ரஸ்டி திரு ஜனார்தனன் அவர்கள் பகவானுடைய அனுபவங்களை பற்றி எழுதிய புத்தகத்திலே ஒரு கவிஞரின் பக்கம் என்ற தலைப்பில் அவருடைய ஃபோர்வேர்டு எழுதுகிறாரு. அந்த ஃபோர்வேர்டில் பேதையை சொல்கிறாரு, இந்த ஆசிரியருடைய தமிழ் நடை எளிய நடையாக இருக்கு, அது ஒரு பண்டிதத்தனமான வார்த்தைகள் இல்லை என்பதை கவிதையிலே பாமர மனம் கமழ்ந்து பரவசப்படுத்துகிறது. இந்த ஆசிரியருடைய நடை பாமர மனம் கமழ்ந்து பரவசப்படுத்துகிறது. அடுத்த வரி, இங்கே பண்டிதத்தனமான சொற்சிலம்புகள் இல்லை என்று கூறுகிறார். அந்த பாமர மனத்தை எனக்கு ஆதாரமாக வைத்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை நான் கூற வருகிறேன். அவ்வை பெருமாட்டி தன்னுடைய மூதறிவை கூறுவார், கற்றாரை காமுறுவர், கற்றாரை காமுறுவர். அதுபோல ஒரு மகான் தான் இன்னொரு மகானை அறிந்து கொள்ள முடியும். 52 பகவான் இங்கே வந்த உடனே பெரிய மகான்கள் அவர் டக்குன்னு அந்த மகான்களோ திருவண்ணாமலையோ பகவானை எதிர்கொண்டு வரவேற்கவில்லை. மாறாக சிரமங்கள் தான். என்னுடைய அணைத்தலைவர் கூறியது போல பகவான் சந்தித்த சோதனைகள் அதிகம் அதிகம் அதிகம். அப்போ ஞானானந்தகிரி சாமிகள் தான் சாமியை பற்றி இந்த உலகத்துக்கு அறிய சொன்னது. எப்படி ரமண மகர்ஷி சேஷாத்ரி சாமிகள் உலகத்தை சொல்கிறாரோ அதுபோல் நம்முடைய பகவானை அவருடைய
ஆன்மீக பலத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் தபோவனம் ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள். அவர் தான் நம்ம சாமிக்கு வந்து விசிறியை கொடுத்தது. அவர் விசிறி கொடுத்ததான் 27 ஏப்ரல் 1973 தான் அந்த அவர் விசிறியை கொடுக்குறாரு. இதை வந்து நம்முடைய பேராசிரியர் சாதகங்காஜன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஞானானந்த சாமிகள் தான் பகவானுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னது. ஞானானந்தரும் நம் சுவாமிகளும் நம்ம திருக்கோயில் அண்ணாமலையார் கோயிலை சந்தித்து தான் சொல்லப்படுகிறது. பகவான் இந்த திருவண்ணாமலைக்கு 59 வரும்போது இந்த ஞான தபோதரை வாகனம் அளிக்கும் திருவண்ணாமலைக்கு வரும்போது இந்த திருவண்ணாமலை பகவானை எதிர்கொண்டு வரவேற்கவில்லை. மாறாக சிரமங்கள் தான் கொடுத்தாங்க. நாயை விட்டு தோட்டியிருக்காங்க. ஒரு காஃபி கடையில் டீயை பகவான் மேலே ஊற்றியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் மூட்டைகள்லாம் காவலர்கள் சோதித்து பகவானுக்கு சங்கடங்கள் ஏற்படுத்திய காலங்கள்லாம் உண்டு. அப்பொழுதெல்லாம் பகவான் திருக்கோவிலூர் ஞானானந்தர் தபோவனத்துக்கு போவார். அவர் போகும்போது இந்த பேப்பர் மட்டும் தூக்கிக்கிட்டு அவர் சொன்னபடி பெருமாள் சாமி, ஜார்ஜ், ஜெகநாதன் இவரெல்லாம் போவாங்க. இவங்கெல்லாம் பாமரர்கள் யாரும் படித்தவர்களாம் கிடையாது. அவர்கள் பகவானிடமிருந்து எந்த ஒரு உதவியும் சன்மானமும் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஜார்ஜ் தான் சாமி சொன்ன மாதிரி நிறைய ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு பகவானுடைய அந்த ஆன்மீக பலத்தினால அந்த ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்கள்லாம் சாமி கூட பணி செய்திருக்காங்க. சாமியை அரவணைச்சு காப்பாற்றிருக்காங்க. இந்த 1964-65 ஹிந்தி ஸ்ட்ரகிள் வரும்போது பகவானுக்கு தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சாமி வந்து ஹிந்தியில் பேசுறதுனால எதிர்ப்பு ரொம்ப அதிகம். அப்பொழுதெல்லாம் இவர்கள் பகவானை அரணாக நின்று காப்பாற்றியது இந்த பாமரர் தான். இந்த சாமியை சொல்லுவாங்க பூத கண்கள் என்று. அவர்கள்லாம் வந்து சாமியை பக்காவாக பாதுகாத்து அரவணைத்து காப்பாற்றியவர்கள். 73 தான் ஞானானந்தர் வந்து பகவானுக்கு அந்த விசிறியை கொடுக்குறாங்க. தூய்மைகளை கூட அந்த 72 புத்தகத்தில் விசிறி சாமின்னு சொல்லலை, ஹிடன் ஜெயின், பெகர் ஜெயின் என்று தான் அவர் கூப்பிட்டுருக்கார். அந்த புத்தகத்தை அவர் பெருமாள் சாமிக்கு ஒரு காப்பி கொடுக்குறாரு. அந்த பிரதியில் ட்ரூமன் கையில் தன் கைப்பட எழுதி கொடுத்தது, உங்களைப் போல் நான் பகவானுக்கு பணி செய்யவில்லை, ஆனால் நீங்கள் நினைத்தால் என்னை போல் ஒரு புத்தகம் எழுதலாம் என்று அவருடைய அந்த கைப்பட எழுதி அந்த காப்பி பெருமாள் சாமிக்கு. அதே மாதிரி ஒன்றும் படிக்காத பெருமாள் சாமி பின்னாடி ஆசிரமெல்லாம் ஆரம்பித்த பிறகு 90 ஒரு பகவானுடைய அனுபவங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகம் A4 சைஸில் புத்தகம் எழுதி நான் அந்த புத்தகத்தை திருப்பி படித்து பார்த்தேன். அவர் எங்கு முதலாக பகவானை சந்தித்தார். அது எந்த விதமான குறிப்பும் கிடையாது. இப்போ நாமளும் சொல்ல பேசும்போது நான் சாமியை 1990 பார்த்தேன் என்ற ஒரு பெருமை கலந்த நான் அதை நான் கௌரவமாக கருதுகிறேன். சாமியை நான் நேராக பார்த்தேன், 90 பார்த்தேன். ஆனால் அவரோ சாமி கூட 40 வருஷம் இருந்தவர். அந்த புத்தகத்தில் அதை பற்றி குறிப்பே எழுதலை. இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு கூட அந்த புத்தகத்தில் இல்லை. அதான் அந்த பாமரத்தனங்கிறது. பகவானை இவ்வளோ பணிந்து சேவை பண்ணி அவர் எந்த செய்தியை சந்திச்சாருங்கிறது அவர் அந்த புத்தகத்தில் எழுதினார். ஞானானந்தர் வந்து 1974 10 ஜனவரி 74 மகா சமாதி அடைஞ்சிடுறாங்க. அதற்கு பிறகு ஞானானந்தருடைய பக்தர்கள் நம்ம சாமியை தேடி ரொம்ப அதிகம் வந்தாங்க. அதான் உண்மையான ட்ரூ ஹிஸ்டரி. 74 பிறகு ஞானஹரி கணேசன் ஐயா, ராஜேந்திரன் டாக்டர் போன்றவர்கள்லாம் அதுக்கு பிறகு வராங்க. அப்புறம் படித்தவர்கள் கூட்டம் நிறைய வருது. அந்த 74 பிறகு நம்ம ஜனார்தனன் சாமியை பார்த்தது 1975. பாரதியார் ஐயா அதுக்கெல்லாம் பின்னாடி. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி 52 சாமியை பாதுகாத்தது, அரவணைத்தது இந்த திருவண்ணாமலை சுற்று வட்டார பாமர மக்களே. அது ஒரு சிறு உதாரணத்தை நான் முன் கூற விரும்புகிறேன். சாமி கிரிவலம் போகும்போது அந்த வீட்டுக்கெல்லாம் போவாங்க. அந்த வீட்டோட அந்த பாட்டி அம்மாக்கள்லாம் சாமிக்கு கூழ் உணவு கொடுத்துருக்காங்க. பின்னாடி சனேதர் 76 சனேதர் வந்த பிறகு 85 வாக்கில் ஒரு பாட்டி சாமிகிட்ட வராங்க. அப்போல்லாம் சாமி வந்து நல்லா சாமி பிரபல மக்கள் அவரை நாடி ஒரு கூட்டம் இப்போ ஜாஸ்தி வருது. ஸோ வாசலுக்கு சன்னதியில் வாசலில் க்யூவில் நிற்கணும். க்யூவில் இருந்து தான் உள்ள வரணும். இந்த பாட்டி அந்த க்யூவெல்லாம் தள்ளிட்டு சாமிகிட்ட நேரடியாக வந்துட்டாங்க வேகமாக. இப்போ இங்கே வாசலில் சசியில் யாரும் தெரியல. அந்த ஒரு ஆள் அவன் சாமிகிட்ட வந்து சாமி நான் அந்த அம்மாவை தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சாமிகிட்ட என்ன சாமி நீ இதெல்லாம் வீட்டுக்கு வருவா, இப்போ எல்லாம் வரவே இல்லை என்று வசனத்தில் பேசுகிறாரு. நம்ம சாமி அந்த நம்ம பாட்டியை உட்காரங்கம்மான்னு சொல்லிட்டு ஆசுவாசப்படுத்துகிறாரு. அந்த பாட்டி சொல்லுது
நீ கூழ் சாப்பிடுற சாமி, நீ வீட்டுக்கு வரல, நான் நீ கூழ் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா? இல்லை, ஏகவசனம், நீ நான் தான் பேசுறது, ஏகவசனம், சாப்பிடுறியா? நல்லா தங்கமாக சாப்பிட்றேன் சாமி. இந்த கூழ் எடுத்து அந்த சர்க்கரை ஊற்றி 2-3 சர்க்கரை அந்த கூழ் ஃபுல்லாக சாமி சாப்பிட்றாங்க. இப்போ சாமி சொல்கிறாங்க, இல்லைம்மா, அப்பா அந்த பிச்சைக்காரருக்கு நிறைய பணி கொடுத்துருக்காரு, அதனால வெளியே ரொம்ப வரதில்லை, இங்கே தான் இருக்கேன். ஓ அப்படியா சாமி, நான் அவன் எழுத்து பார்க்க வந்திருக்கேன், சொல்லுங்கம்மா. இல்லை, என்னுடைய மாடு இறை எடுக்கவில்லை, அந்த பாட்டியுடைய மாடு பசுமாடு வந்து உணவு உட்கொள்ளவில்லை, அதுக்கு சாமிக்கு அந்தமா பரிகாரம் கேட்கவில்லை, அதுதான் என்னோட வேகம் வந்து போசா. ஓ சாமி, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு 2 வினாடிகள் மௌனமாக இருந்துட்டு, இல்லைம்மா, மாடு இறை எடுத்துலாம் எல்லாம் சரியாக போயிடும், இந்த கூழ் உணர்ந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நேரம் பெரிய கோயிலுக்கு போங்க, அங்கே சுவாமியுடைய அபிஷேக தீர்த்தம் இருக்கும் தொட்டியில், அதை இந்த நீங்கள் உங்கள் மாட்டுக்கு கொடுங்கம்மா, சரியாக போயிடும், அப்பா எல்லாம் பார்த்துக்குவாங்கம்மான்னு சொல்ல இந்த பாட்டி வேகமாக சென்று அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஓரிரு தினங்கள் கழித்து திருப்பி அந்த அம்மா வராங்க. இப்போ வரும்போது அந்த வாயில் காப்போம் நேரம் அந்த அம்மாவை சாமிகிட்ட கூட்டு வந்துடுறாரு. சாமி, நீ சொன்ன மாதிரி கோயிலில் போய் தீர்த்தம் கொடுத்தேன், இப்போ மாடு நல்லா இறை எடுக்குது. சரி சாமி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, நீ உன் அப்பா வேலையை பாரு. அந்த அம்மா அந்த பதிலை எதிர்பார்க்காமல் பாமரத்தனமாக வேகமாக வெளியே செல்ல பகவான் எழுந்திருந்து இந்த பழம் பிரசாதம்லாம் கொடுத்து வாய் வரையை வந்து வெளியனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் தான், பாமர மக்கள் தான் சாமி ஆரம்ப காலத்தில் 59 அவர் சொன்ன 75 வரைக்கும் பார்த்தது. சாமி அதிக பிரபல்யம் சொல்லக்கூடாது, சாமியுடைய சக்தி மக்கள் அறிந்து கொண்டது லேட் 70s தான். 75 மேலே அதிக பக்தர்கள் வந்தார், நாடி வந்தார்கள். அதுவரையும் பகவானை பாதுகாத்தது இந்த வானமே கூரையாக, கோயில் வாசல், சுடுகாடு, பின்னாடி பாத்திரக்கடை வாசல், கடையெல்லாம் ஊர்ந்த பிறகு அப்புறம் புண்ணிய மரம், இதுதான் சாமிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது. இந்த கிரிவலம் போகும்போது அங்கே உள்ள மக்கள், இந்த பாவர மக்கள் தான் சாமியை அங்கிருந்து இது வரைக்கும் ஆதரிச்சது. பிரபலியானவங்கன்னா கூட்டம் நிறைய வந்து வாஸ்தவம் படித்தவர்கள் நிறைய புஸ்தகம் எழுதினாங்க. அவங்க படிக்காத புஸ்தகம்லாம் எழுத தெரியாது, ஒருத்தர் வாயில சொன்னதுதான். ஆனால் அதுக்காக அவருடைய பணியை வந்து யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவங்க சொன்ன மாதிரி படித்தவர்கள் எல்லாம் சாமிகிட்ட வந்தாங்கன்னா அவர்கள் படித்த அந்த படிப்பதனால் அவங்க ஒரு புகழ் கௌரவம் எல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு பாமரத்தனமாகவே பகவானிடம் நடந்து கொண்டார்கள். நல்லாவே கையெட்டலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாமியை ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது அவர் என்னிடம் கூறியது பல மேடைகளிலும் கூறியிருக்கிறார். பார்த்த உடனே விழுந்து வணங்கவில்லை. ஆனால் அவருடைய பையன் சூர்யா பாலகுமாரன், சின்ன பையன், அவர் ஆஃப் பேண்ட் போடுற பையன், அவன் டக்குன்னு சாமியை விழுந்து வணங்குறாங்க. இவருக்கு வந்து விழுந்து கும்பிடணும்னு தோணலை. அவர் சொல்கிறாரு, இந்த புகழ் அந்த இடத்துல எனக்கு வந்து நான் படித்தவன், இந்த சாமிக்கு தமிழ் தெரியுமா, நான் தமிழ் கதை எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன், என்னோட நாவலை இவர் படித்திருப்பாரா, எனக்கு அந்த எண்ணம் தான் இருந்தது. எனக்கு இங்கு அங்கீகாரம் கிடைக்குமா, அந்த எண்ணத்தை இருக்கார் சாமிகிட்ட. சாமி அவர் உட்கார சொல்லி அவருக்கு விழுந்த மாலைகள்லாம் பாலகுமாரனுக்கு போட சொல்கிறார். முதல் 2 மாலைக்கு பாலகுமாரனுக்கு பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகா, பகவான் நம்மளை அங்கீகரித்து விட்டார். நேரம் போக போக மாலையின் எண்ணிக்கை கூடுகிறது. 5, 6, 7, 8 எடுத்து ஃபுல்லாக மாலையை கிளத்த நினைக்கிறார். இங்கிருந்து பகவான் சிம்ம குரலில் கருதுகிறார், நோ அப்படின்னு. இந்த மாலையெல்லாம் கலக்கல. இவர் எந்த மாலைக்கு ஏங்கினாரோ அந்த மாலைக்கு இவருக்கு வந்து சுமையாக தூண்டுகிறது. இந்த ட்ராமா ஒரு 1.5 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, தரிசன நேரம் முடிஞ்சோடனே நம்ம ரூமுக்கு போயிடலான்னு வேகமாக எழுந்து வரும்போது சாமி மாலையை கலக்க சொல்லலை. அடுத்த ட்ராமா 2 கையிலையும் விசிறி சேட்டை கொடுத்துட்டு இப்படி கையை பிடித்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தூக்கிட்டு 2 பேரும் சன்னத்தில் நடந்து போகிறாங்க. சுற்றி கூட அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவருக்கு கவலையெல்லாம் எந்த நேரத்தில் வேஷ்டி அவ்வளோ போதோ, ஒருவேளை பட்டு வேஷ்டி அணிந்தாரன்னு தெரியாது. இந்த வள்ளுவன் சொல்லுவானே, உடுக்கை இழந்தவன் கை போடணும், அது என்ன அப்படிதான். வேஷ்டியாக வந்தால் எப்படி வேஷ்டியை சரி செய்கிறதுன்னு ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு அந்த மாதிரி எந்த விதமான தப்பு நடக்கிறதில்ல. திருப்பி சென்னைக்கு வர்றாங்க. இப்போ பாலகுமாரன் சொல்கிறாரு, இந்த 1.5 மணி நேரத்தில் என்னுடைய படிப்பு, ஆணவம், கர்வம், புகழ் அத்தனையும் சாமி தவிடுபடியாகிட்டாங்க. இதற்கு பிறகு எனக்கு வந்த மாலைகள், மரியாதைகள், கௌரவங்கள் எல்லாம் நான் அப்படியே சாமிக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று கூறுகிறார். ஸோ அந்த மாதிரி படித்தவர்களும் சாமியிடம் பாமரத்தனமாகவே நடந்து கொண்டார்கள்.
இந்த படித்த எண்ணம் இல்லை. அதனால சாமிக்கு முன்னாடி எல்லாரும் பாமரர்கள் தான். சாமிக்கு வந்து எந்த வேறுபாடும் இல்லை, படித்தவர் படிக்காதவன், அவருக்கு ஆன்மா தான். இது ஆன்மா வந்து இருக்கு. இன்னும் கூட இல்லை, ஆன்மாவில் ஐந்தறிவோட சொன்ன மாதிரி நாய் ஒரு எருமை மாட்டு சாமிகிட்ட வந்திருக்கு. சுற்றி உள்ளவங்களாம் அந்த சாமி அந்த மாடை பார்த்தோன்னு பயந்து விலகிட்டாங்க. இந்த மாடு வந்து சாமியுடைய பாதத்தை தன் நாக்கால நெக்கிட்டு போயிருக்கு. இந்த ட்ராமா ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் தொடர்ந்து நடந்தது. அப்போ ஃபைன் பண்ணி அந்த எருமை மாடு வந்தார். இந்த மாடு வரல. அப்போ சாமி சொல்கிறாங்க, இந்த எருமை மாடு சினை பிடிக்கவில்லை, இதனுடைய ஓனர் அந்த அந்த தோட்டத்துக்கார அந்த மாடை வந்து கவனிக்கவில்லை. அந்த வருத்தத்தில் தான் இங்கே அந்த மாடு இங்கே வந்து அப்பா அதற்கு ஆசீர்வதித்து விட்டார். இப்போ வந்து அது கன்சீவ் ஆகிருக்கு. விரைவில் அந்த மாடு கண்ணுக்குட்டியோட வரும் சாமி சொல்ல, ஒரு 2 மாதம் கழிச்சு அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டி மாடு வந்து சாமி ஆசீர்வாதம் நடத்தினது. ஸோ படித்தவர்கள் பாமரர்கள் 5 அறிவு 4 அறிவு கொடுத்த மிருகங்களும் சாமிகிட்ட வந்திருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம். ராம் சரத்குமார்.